தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. அடுத்தபடியா நம்ம செய்தியாளர் மணிகண்டன் இணைகிறாரு, அவர்கிட்டயும் பேசலாம். மணிகண்டன், இப்ப உச்சநீதிமன்றம் இந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு ஏற்க மறுத்திருக்காங்க. ஒரு பக்கம் அதாவது சென்சார் அவங்க தரப்புல இருந்தும் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுச்சு. உச்சநீதிமன்றத்தில் இப்படி ஒரு தீர்ப்பு வெளியாக இருக்கு. அதாவது விசாரணைக்கு ஏற்க மறுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம இதுக்கு முன்னாடி உயர்நீதிமன்றத்தில் நடந்ததை ஒரு வாட்டி நம்ம ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா திரும்பியும் விசாரணை அப்படிங்கிறது 21 நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் இல்லையா? அப்ப என்ன நடந்துச்சு, இப்ப இந்த உச்சநீதிமன்றம் மறுத்திருக்கக்கூடிய அந்த காரணத்தையும் நீங்க மறுபடியும் ஒரு முறை விளக்குங்க மணிகண்டன். முதல்ல இந்த திரைப்படம் ஜனவரி 9 பொங்கல் வெளியிட தமிழ்நாடு மற்றும் உலகமெங்கும் வெளியாக தயாரிக்கிற நிலையில ஜனவரி 5 மறு தணிக்கைக்கு தணிக்கை குழு அனுப்புறோம் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சதை அடுத்து உடனடியா நீதிமன்றத்தினால கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் முடிவு செய்றாங்க. நீதிமன்றத்துடைய தனி நீதிபதி அந்த வழக்கை முதற்கட்டமா எடுக்கிறாங்க. ஆஷா இத இந்த ஒருத்தர் சொல்றதுனால மொத்தமா ஒரு மெஜாரிட்டி ஆஃப் முடிவு எடுக்கிறத நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி உடனே மறுநாள் தீர்ப்பு வெளியாகுது. ஜனவரி 9 ஜனவரி 9 அன்னைக்கு தீர்ப்பு வருது. யூஏ சான்றிதழ் கொடுக்கணும், அந்த மறு தீர்ப்பு ரீசப்மிஷனை கேன்சல் பண்ண அந்த ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. உடனே தணிக்கை குழு சார்பில் மேல்முறையீடு போறாங்க. தனி நீதிபதியுடைய தீர்ப்பை பிளட்ஜ் பண்ணி தான் இந்த மேல்முறையீடுன்றது போகுது. ஸோ தலைமை நீதிபதி தரப்புல பெஞ்சில் இந்த ஹியரிங் வருது. அவர் கேட்கக்கூடிய கேள்விகள் ப்ரொடக்ஷன்ஸை நோக்கி, அதாவது சர்டிபிகேட்டே கிடைக்காத படத்துக்கு நீங்க எப்படி ரிலீஸ் டேட் பிக்ஸ் பண்ணுவீங்க, இது ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணும், தணிக்கை குழுவில் இருக்கிறவங்க மேல ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ற இதுவா இருக்கும். ஸோ நான் அந்த சப்மிஷன், அதாவது தனி நீதிபதியோட தீர்ப்பை நிறுத்தி வைக்கிறேன், மறு தீர்ப்பு மறு விசாரணை 21 தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ப்ரொசீடிங் கொடுக்குறாங்க. ஸோ கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் அவங்களுக்கு ஜனவரிக்குள்ளேயே படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு, ஒரு ப்ரெஷர் இருக்கிறதுனால சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம்னு முடிவு பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. அந்த அளவுல கேஸ் ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி 21வது நம்பரா லிஸ்ட் ஆகப்படுது. அந்த அளவுல இன்னைக்கு காலையில ஹியரிங் தொடங்கின உடனே இந்த கேஸை எடுக்கிறாங்க. இரு நீதிபதி அமர்வு எடுத்து இது இப்ப அந்த தீர்ப்புக்கான விஷயத்தை சொல்லும் போது, ஜனநாயகன் படத்தை தணிக்கை சான்றிதழ் வழங்க உத்தரவை கோரி தயாரிப்பு நிறுவனத்தின் சார்பில் நீங்கள் செய்யப்பட்டுள்ள மேல்முறையீடு மனுவை விசாரணைக்கு ஏற்க மறுத்திருக்கிறாங்க. நன்றி மணிகண்டன். மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு நிராகரிக்கப்பட்டிருக்கு, ஏற்க மறுத்திருக்காங்க நீதிபதிகள். இதிலிருந்து பார்க்கும் பொழுது ஜனநாயகன் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. மீண்டும் உயர்நீதிமன்றத்தையே நாட சொல்லியிருக்காங்க. உயர்நீதிமன்றம் இந்த படத்தினுடைய வழக்கை 21 விசாரணை நடத்த இருக்காங்க. இதுதான் இப்போது வரைக்கும் இருக்கக்கூடிய ஜனநாயகன் படத்திற்கான புதிய தகவல். தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக.